வணக்கம் அருண். இன்றைக்கி வந்து டே 2 நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். நேற்று என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நேற்று வந்து கம்பெனியை பற்றி நம்ம பார்த்தோம். இதில் கிரியேட் கம்பெனி, ஆல்டர் கம்பெனி, சேஞ்ச் கம்பெனி, செலக்ட் கம்பெனி, ஷட் கம்பெனி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து டெலிட் கம்பெனி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபிசி என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். XYZ நமக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு XYZ உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ XYZ கம்பெனி நமக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே ஆல்டர் போகணும். ஆல்டர் போயிட்டு XYZ கம்பெனியை நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் Alt D அப்படிங்கிற நீங்கள் ஒரு கமாண்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து டெலீட் ஆகும். ஸோ இது வந்து மறுபடியும் நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷூர்னு கேட்கும். அப்புறம் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இது டெலீட் ஆயிரும். இப்போ நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால டெலீட் பண்ணுறோம். ஆனால் இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்கள் மற்ற கம்பெனிஸ்லேயோ வேறு இதுலேயுமோ நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் போயிடுவோம். இப்போது நம்ம வந்து கம்பெனிஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அல்லது ஒரு கடை வைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ட்ரெஸ்ஸு கடை, ஹெட்ஃபோனு, செல்ஃபோனு, பர்ஃப்யூமு இதெல்லாமே இருக்கிற ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? இது எப்படி போடுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நேராக வவுச்சர் போயிருங்க. வவுச்சரில் இந்த சைடில் பாருங்கள் பர்ச்சேஸ் F9 இருக்கும். F9 ப்ரெஸ் பண்ணாலும் வரும் அல்லது மவுஸில் கிளிக் பண்ணாலும் வரும். ஓகேங்களா? பர்ச்சேஸ்னு இருக்குது. எப்போவுமே சப்ளையர் உங்களுக்கு அனுப்பும்போது ஒரு 100 செல்ஃபோனு, 100 பர்ஃப்யூமு அந்த மாதிரி உங்களுக்கு தான் பல்காக அனுப்புவாங்க. பல்காக வாங்கினா தான் நம்ம பல்காக வாங்கி நம்ம கடையில் அடுக்கி வைக்க முடியும். ஓகேங்களா? சப்ளையர் வந்து ஒரு இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாரு. ஸோ அது ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2022 போட்டுக்கலாம். பார்ட்டி நேம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சப்ளையர்னு போடுறேன். ஓகேங்களா? இது வந்து அண்டர் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன். ஸோ பர்டிகுலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து என்ன ஐட்டம் அப்படின்னு போடணும். இப்போ வந்து இந்த மோடு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் மோடில் இல்லை. ஸோ அது வந்து நம்ம இன்வாய்ஸ் மோடில் மாற்றிக்கலாம் ஆஸ் அ ஐட்டம் இன்வாய்ஸ். ஏன்னா நம்ம ஐட்டமாக தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பொறுமையாக வாட்ச் பண்ணி பொறுமையாக என்ட்ரி போட்டு பாருங்கள். அது ஒரு 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். இப்போ வந்து நேம் ஆஃப் ஐட்டம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணலாம். அல்லது வந்து Alt C அப்படிங்கிற நீங்கள் கமெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ பழைய Tally ERP 9 பார்த்தீங்கன்னா Alt C கொடுத்தா தான் வரும். பட்டு ப்ரைமில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் மெட்டீரியல் அட் 5% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஆகும். 12% அப்படிங்கிறது ஹெட்ஃபோன் ஆகும். மெட்டீரியல் அட் 18% அப்படிங்கிறது செல்ஃபோன் ஆகும். மெட்டீரியல் அட் 28% பர்ஃப்யூம் அப்படி இருக்குது. கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 5, 12, 18, 28 இந்த 4 டைப்பில் தான் உங்களுக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் இந்த 4 டைப் ஆஃப் டேக்ஸ் தான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துக்குவோம். ட்ரெஸ் இருக்குது. ஸோ கேட்டகரி யூனிட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நம்பர்ஸ் கொடுத்துக்கிறோம். ஆல்டர்னேட்டிவ் யூனிட் எதுவும் வேண்டாம். ஒரு 100 ட்ரெஸ் வாங்குகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 50 ருபீஸ் அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் அக்கௌண்டிங் அலோகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் அட் 5%. இந்த ட்ரெஸ்ஸோட ஜிஎஸ்டி ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%. ஓகேங்களா? 5% அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் வரும். எதுவுமே இல்லைன்னா இங்கே தான் வரும். இல்லைன்னா நீங்கள் Alt C கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் அட் 5% போடுறேன். 5%ல் வந்து அண்டர் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இதுதான் முக்கியம்.
நான் வந்து இந்த எக்ஸல் ஷீட்லேயும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜிஎஸ்டி அப்ளிகேபிள்னா அப்ளிகேபிள். ஸோ நான் எஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வரும். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டாக்ஸபிள் அப்படின்னு கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல வெறும் 5% கொடுங்க. அதுவே 2.5 2.5 கன்வர்ஷன் ஆயிரும். ஸோ இதை கூட்ஸாக சர்வீஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து ஹெட்ஃபோன் இருக்குது. ஹெட்ஃபோன் ஆல்ட் சி கொடுத்தால் உங்களுக்கு வந்துடும். ஹெட்ஃபோன் ஓகேங்களா? ஹெட்ஃபோன் யூனிட் என்னன்னு கேட்கும். யூனிட் கொடுத்துக்குங்க. நம்பர்ஸ் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? அது ஒரு 100 நம்பர் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது வந்து 75 rupees அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் பார் தட்டிங்கன்னா பர்ச்சேஸ் அட் 5% இருக்கும். ஆனால் இதனோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 18%. அப்போ வந்து பர்ச்சேஸ் அட்டு 12% அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கிரியேட் அப்படின்னு போகிறோம். பர்ச்சேஸ் அட்டு 12%. in account purchase account, tax applicable applicable, and then yes. nature of transaction மட்டும் compulsory நீங்க செலக்ட் பண்ணணும். purchase taxable. ஓகேங்களா? அடுத்து இது எத்தனை பர்சன்டேஜ்? 12%. நீங்க இந்த இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இது வந்து கூட்ஸ். ஓகேங்களா? அடுத்த லெவல்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் சி. செல்ஃபோன் நம்ம சேல் பண்ண போகிறோம். செல்ஃபோன் யூனிட் நம்பர் அண்ட் தென் இது ஒரு 100 நம்பர் வாங்க போகிறோம். இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7500. 12%. இப்போ நம்ம செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா 18%. ஸோ ஆல்ட் சி கொடுத்துட்டு purchase at 18%. purchase account applicable. So yes. nature of transaction purchase taxable. ஓகேங்களா? 18% goods செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து 28%. பர்ஃப்யூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெசசிட்டி ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா, ஹை வேல்யூ ப்ராடக்ட் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து 28% பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம பர்ஃப்யூம் எடுத்திருக்கோம். பர்ஃப்யூம் நம்பர்ஸில் இருக்குது. பொறுமையாக பார்த்து போடுங்க. 100 நம்பர் அண்ட் தென் இதனோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 450 rupees அப்படின்னு இருந்துன்னா, இங்கே வந்து 5%, 18%, 12% இருக்கும். ஸோ இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிரியேட் பண்ணுறோம். பர்ச்சேஸ் அட் 28%. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்ளிகேபிளில் நீங்கள் எஸ் கொடுத்துக்கணும். நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டாக்ஸபிள் 28%. ஓகேங்களா? கூட்ஸ். இப்போ எல்லாமே போட்டோம். அந்த இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸை பார்த்து தான் நீங்கள் அப்படியே அடிக்க போகிறீங்க. ஓகேங்களா? நீங்கள் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. சப்ளையர் வந்து உங்களுக்கு இன்வாய்ஸ் கொடுத்துருவார். இந்த பொருளும் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவார். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் பொருள் உங்களுக்கு உள்ளே வந்தது அப்படின்னா அது வந்து இன்புட் கேட்டகரியில் வரும். இன்புட் சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில் சென்ட்ரல் டேக்ஸ். இது வந்து அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சென்ட்ரல் டேக்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால்குலேட் ஆயிரும். அண்ட் தென் ஆல்ட் சி இன்புட் ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது வந்து ஸ்டேட் டேக்ஸில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிரும். ஸோ இது செப்பரேட்டாக நீங்கள் தனித்தனியாக பார்க்கலாம். ஓகேங்களா? அது எப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இது வந்து இவே பில் கேட்கும். ஏன் இவே பில் கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தேன் 50,000க்கு மேலே இருக்கிறது இவே பில் கேட்குது. இப்போதைக்கு நான் நோ கொடுத்துட்றேன். அந்த இவே பில் பற்றியும் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இதுதான் வந்து பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான வீடியோ. இதை பொறுமையாக போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.